ஒரு பதாதை ஒன்று தங்களுடைய பருத்தித்துறை வீதியிலே ஆரியகுல சந்திக்கும் வேம்படி சந்திக்கும் விடப்பட்ட பிரதேசத்திலே மேலாக போடப்பட்ட அந்த பதாதை எந்த விதமான ஒரு அனுமதியுமின்றி சட்டவிரோதமாக போடப்பட்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், அந்த சட்டவிரோத ஒரு விடயம் இருந்தது. ஒரு உரிய முறையிலே அதுக்கான அனுமதியை மாநகர சபை ஆணையாளரோ அல்லது முதல்வர்களோ கொடுக்காத பட்சத்திலே சில உத்தியோகத்தர்களால் கொடுக்கப்பட்ட உறுதிமொழிகளுக்கு அமைய அந்த பதாதை அமைக்கப்பட்டிருந்தது. இந்த பதாதை அமைப்பதன் பின்னணியில் மிகப்பெரிய சில உத்தியோகத்தர்களுக்கு மிகப்பெரிய ஊழல் சம்பந்தமான ஒரு மோசடி நடந்திருக்கின்றது, நிச்சயமாக தெரியும். அதற்காக அந்த ஊழல் செய்த அந்த அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் எழுத்து மூலமாக யாழ் மாநகர முதல்வர் அவர்களை கோரி நிற்கின்றோம். அதே நேரத்தில் நாங்கள் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய தர்சானன் மற்றும் நான் எதிர்க்கட்சி தலைவர்கள் இருந்தாலும் இந்த ஊழலுக்கு நாங்கள் எந்த விதமான ஒரு ஆதரவு எந்த காலத்திலும் வழங்கப் போவதில்லை. இந்த அடிப்படையிலே நாங்கள் எழுத்து மூலமாக கொடுத்தடும் பிறனாக இன்று இரவு ஒரு வார காலத்தின் பின்னர் இந்த மாநகர சபையினுடைய அத்தனை திணைக்களத்தினரும் உள்பிரிவினரும் இந்த பதாதை இன்று நள்ளிரவு வேளையிலும் கூட 10 மணிக்கு தொடங்கினோம். 1 மணி வரையும் இந்த பதாதை அகற்றப்பட்டு கொண்டு இப்போ தான் தற்பொழுது நிறைவடைந்து கொண்டிருக்கின்றது. ஆகிய இந்த பதாதை அரசுக்கு பின்னணியிலே நாளைய தினம் நாளை மறுதினம் மாநகர சபையிலே இடம்பெறுகின்ற சபையிலே இது தொடர்பான அடுத்த விவாதங்களும் இதற்குரிய அனுமதி எவ்வாறு கிடைத்தது, இந்த அனுமதியை வழங்கியவர்கள் யார், எந்த அடிப்படையில் இந்த அனுமதி வழங்கப்பட்டது என்ற காரணங்களை அவர்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும். அது மட்டும் மத்திய எங்களுடைய மாகாண சபை ஊடாக இவர்களுக்குரிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது. வணக்கம். இன்று யாழ்ப்பாண மாநகர சபையிலே எந்த விதமான எந்த ஒரு அனுமதியைக்கும் பெறப்படாத கண்ட்ரி போட் ஒன்று சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்ட நிலையிலே யாழ்ப்பாண மாநகர சபை இந்த கௌரவ மேயர் திருமதி மதிவேந்தனி விவேகானந்த ராஜா அம்மா அவர்களின் உத்தரவின் பேரிலே யாழ்ப்பாண மாநகர சபை இந்த சகல பிரான்ச்சுகளும் இன்ஜினியர் பிரான்ச், ஒர்க்ஸ் பிரான்ச், ஆர்ஐ பிரான்ச், மின்சார பகுதி மற்றும் சகல இன்னென்ன பிறருடைய உதவியல் ஊடாக எங்களுடைய வேண்டுகோளின் பேரிலே அகற்றப்பட்டிருக்கின்றது. ஊழலை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் மாநகர சபை அமைந்த பிறகு மாநகர சபையின் எந்த விதமான அனுமதியையோ பெறாமல் மாநகர சபையின் ஆணையாளர், முதல்வர் ஆகியோருக்கு எந்த அனுமதியையும் அவர்களுக்கு தெரியாமல் அவர்களுடைய கருத்துக்கே போகாமல் யாருடைய ஒரு மறை கரத்தின் மூலம் அமைக்கப்பட்ட இந்த கண்டி போட்டாவது
இன்றைக்கு உடனடியாக அகற்றப்பட்டுள்ளது. இதுக்காக நாங்கள் எங்களுடைய முதல்வர் மதுரை விவேகானந்த ராஜா அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் வெளியில் இருக்கின்ற ஒரு சில பேர் அங்கே அந்த பூச்சாண்டி காட்டிக்கொண்டிருந்தார்கள். மறந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன என்ற பேர் உத்தியோகத்தர்கள் ஏற்றிருக்கிறார்கள், உறுப்பினர்கள் ஏற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த உறுப்பினர்களிலே சென்ற முறையிலே அந்த உத்தியோகத்தர் ஊழியர்களிலே அனுமதியுடன் அமைக்கப்பட்ட, அதாவது போன சபையினால் அமைக்கப்பட்ட அந்த அதிலே எதிர்ப்பு தெரிவித்தவர் என்ற ரீதியிலே எனக்கு இந்த இடத்திலே வருவதற்கான தார்மீக உரிமை இருப்பதாலும் இந்த போட் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலேயும் நான் இந்த இடத்திலே வந்திருந்தோடு எமது ஊழியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு குறிப்பாக எமது சபையின் முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.